You desire the desire of God. தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? Do you want that? உங்களுக்கு வேண்டுமாக Matthew chapter 3 verse 11 says மத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் சொல்லுகிறது that the Lord Jesus Christ will baptize us with the Holy Spirit and with fire. கர்த்தராகிய இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நமக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். I'm going to pray for you right now to receive the baptism of the Holy Spirit if you have not received it yet. இன்னும் நீங்கள் பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இப்பொழுதே நீங்கள் பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க to போகிறேன். receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? Very simply there are 4 steps. மிகவும் எளிமையாக 4 படிகள் தான் உண்டு. Number 1. முதலாவதாக Ezekiel chapter 39 verse 29 tells us எசேக்கியேல் 39:29 வசனம் நமக்கு சொல்லுகிறது that the Holy Spirit is already given to us. பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டார். We don't need to pray, Holy Spirit come, பரிசுத்த ஆவியானவரே வாரும் என்று நான் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. because he has already been given, poured out on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளில் ஏற்கனவே அவர் நமக்காக கொடுக்கப்பட்டு ஊற்றப்பட்டு விட்டார். So he is right there. அவர் அங்கேதான் இருக்கிறார். So all you have to do is say, Holy Spirit, I receive you. பரிசுத்த ஆவியானவரே நான் உம்மை பெற்றுக்கொள்கிறேன் என்று மாத்திரம் நீங்க சொன்னா போதும். Believe with all your heart. உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும். Secondly, இரண்டாவதாக who may receive the Holy Spirit? யார் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும்? Acts chapter 2 verse 38 says, அப்போஸ்தலர் 2:38 வசனம் சொல்லுகிறது, repent and let every one of you be baptized in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Spirit. நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெறுவீர்கள். So the qualification is repent. அதற்கான தகுதி மனம் திரும்புவதே ஆகும். Repent from all your sins with all your heart. உங்களுடைய எல்லா பாவங்களுக்காக முழு இருதயத்தோடு மனம் திரும்புங்கள். And be baptized in the water. தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். If you have not received water baptism yet, இதுவரை இன்னும் நீங்கள் ஞான ஸ்நானம் தண்ணீரில் மூழ்கி எடுக்காமல் இருந்தால் go to your church and ask your pastor to baptize you in the water. திருச்சபைக்கு போக உங்கள் போதகரிடத்திலே உங்களுக்கு தண்ணீரிலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கேளுங்கள். And then you shall receive this gift of the Holy Spirit. அப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை ஈவாய் பெற்றுக்கொள்வீர்கள். Some may ask a question like this. சிலர் இப்படி ஒரு கேள்வி எழுப்பக்கூடும். Does it mean that without being baptized in the water I cannot receive the Holy Spirit? அப்படினா தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல என்றால் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியாதுன்னு சொல்றீங்களா ஐயா? There are many examples in the Holy Bible where people have received the Holy Spirit before they were baptized in the water. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே ஜனங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கு வேதத்தில் अनेक திருஷ்டாந்தங்கள் உதாரணங்கள் இருக்கின்றன. I'll give you 2 examples. இரண்டு உதாரணங்களை மாத்திரம் கொடுக்கிறேன். In Acts chapter 9 we read, அப்போஸ்தலர் 9 படிக்கிறோம், as soon as the Saul totally repented from all his sins, சவுல் தன்னுடைய எல்லா பாவங்களுக்காக முழுவதும் முற்றிலும் மனம் திரும்பின உடன்தானே, and when Ananias laid his hands upon him he was filled in the Holy Spirit. அனனியா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மீது தன் கைகளை வைத்த உடனே அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். In Acts chapter 10 we read, அப்போஸ்தலர் 10 படிக்கிறோம், when the apostle Peter came and preached to Cornelius' household, அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து கொர்நேலியுவின் வீட்டாருக்கு கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போதே, as soon as they repented with all their heart, அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு மனம் திரும்பின உடனேயே, even before been water baptized, அவர்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பே, while they were listening to the message preached by the apostle Peter, அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்த வசனத்தின் செய்தியை அவர்கள் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, everyone were filled in the Holy Spirit. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். So you can receive the Holy Spirit without being baptized in the water. ஆகவே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தாலும் நீங்களும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். But after today, ஆனா இன்னைக்கு முடிஞ்ச உடனே, if you are not filled in the water, if you are not baptized in the water yet, please go to your pastor and ask to be baptized in the water. இதுவரைக்கும் நீங்கள் தண்ணீருக்குள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் உடனே நாளைக்கு உங்கள் போதகரிடத்தில் போய் உங்களுக்கு தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். And the third reason, மூன்றாவது காரணம், many people are afraid that a wrong evil spirit will come upon them. ஒரு
பொல்லாத ஆவி தங்கள் மேல் வந்து விடுமோ என்று அநேகர் பயப்படுகிறார்கள். Luke chapter 11 verses 11 to 13 gives us a word of encouragement. லூக்கா 11ஆம் அதிகாரத்தின் 11 முதல் 13 வரையுள்ள வசனங்கள் நம்மை தைரியப்படுத்தக்கூடிய உற்சாக வார்த்தைகளை கொடுக்கின்றன. It gives us a word of assurance. அது நமக்கு ஒரு உறுதிப்பாடான வார்த்தைகளை கொடுக்கிறது. The Lord Jesus himself says this. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இதை திருவாய் மலர்ந்தார். If a son asks for bread from any father among you, will he give him a stone? உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? Or if he asks for a fish, will he give him a serpent instead of a fish? Or if he asks for an egg, will he offer him a scorpion? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? If you then, being evil, know how to give good gifts to your children, how much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். So according to this counsel from the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வந்த இந்த ஆலோசனையின்படியே, when we sincerely ask him for the Holy Spirit, நாம் உண்மையாக அவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டிக் கொள்ளும் போது no evil spirit will come. எந்த பொல்லாத ஆவியும் வராது. So brush away all those wrong teachings. அப்படிப்பட்ட தவறான கோட்பாடுகளின் போதனை எல்லாம் தொடச்சி எரிஞ்சிருங்க. Finally, இறுதியாக, when you are filled with the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் போது open your mouth and speak in tongues. உங்க வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசணும். Acts chapter 2 verse 4 says, அப்போஸ்தலர் 2:4 சொல்லுகிறது, when the disciples were filled in the Holy Spirit, சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட போது they spoke in tongues. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். Many sincere people, believers, make a mistake which I also did. உண்மையுள்ள அநேக விசுவாசிகள் நான் செய்த அதே தவறை இன்றைக்கு செய்கிறார்கள். We pray, Holy Spirit, speak. பரிசுத்த ஆவியானவரே பேசுன்னு கேட்போம். We say, Holy Spirit, speak. பரிசுத்த ஆவியானவரே பேசுங்கப்பா. Come on, quickly speak. சீக்கிரமா பேசுங்க. Holy Spirit doesn't speak in tongues. பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையிலே பேசுவதில்லை. You have to speak in tongues. நீங்க தாங்க அந்நிய பாஷையில பேசணும். Please turn your Bible to Acts 2:4. தயவு செய்து அப்போஸ்தலர் 2:4 உங்கள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். Let's look at the scripture very carefully. நாம் மிகுந்த கருத்தோடு இந்த வசனத்தை பார்ப்போம். And they were all filled with the Holy Spirit, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு and began to speak with other tongues as the Spirit gave them utterance. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். So who spoke in tongues? யார் இங்கே பாஷைகளிலே பேசினார்கள்? It's the disciples who spoke, சீஷர்கள் தான் பேசினார்கள், not the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அல்ல. The Holy Spirit gave them the words. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தார். He gave them the sound to speak. அவர்கள் பேச வேண்டிய சத்தத்தை அவர்களுக்கு கொடுத்தார். But it is the believers who opened their mouth and spoke. ஆனால் விசுவாசிகள் தான் தங்கள் வாயை திறந்து பேசினார்கள். It's like this. இப்படிதான் இருக்குது. When a baby learns to speak, ஒரு குழந்தை பேச பழகிக் கொள்ளும் போது the mother speaks to the baby. அம்மா அந்த குழந்தை கிட்ட பேசுவாங்க. Mama. மம்மா. And the baby listens to what the mother says. அம்மா சொல்றது அப்படியே அந்த குழந்தை கேக்குது. It's the baby who must open the mouth and speak. இப்போ குழந்தை தான் வாய் திறந்து பேசணும். The mother cannot speak for the baby. குழந்தைக்காக அம்மாவால பேச முடியாது. But the baby listens to what the mother says. ஆனா அம்மா சொல்ற வார்த்தையை குழந்தை கேட்கும். Mama. அம்மா. And the baby repeats, Mama. அம்மா என்று குழந்தை சொல்லும். And then the mother say, Appa. அதுக்கப்புறம் அப்பான்னு அம்மா சொல்லுவாங்க. And the baby say, Papa. அப்பப்பான்னு குழந்தை சொல்லும். Somehow it will pick up. எப்படியாவது பிடிச்சுக்கும். Some people stammer in tongues. சிலர் திக்குவாய் உள்ளவர்களாய் இருப்பார்கள். Like a baby stammering. குழந்தை திக்குவது போல. Doesn't matter. பரவாயில்லைங்க. Keep on speaking. பேசிக்கிட்டே இருங்க. And a pure language will flow out. ஒரு சுத்தமான
சுத்தமான பாஷை பிரவாகிக்கும். You receive the Holy Spirit by faith. விசுவாசத்தின் மூலம் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறீர்கள். Just like how we receive the Lord Jesus Christ by faith. எப்படி விசுவாசத்தின் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோமோ அப்படித்தான். So are you ready now? இப்போ நீங்க ஆயத்தமா? Let's all stand up to our feet. எல்லாரும் எழுந்து நிற்போமா? We are going to wait on God. நாம் தேவனுக்கு முன்பாக காத்திருக்க போகிறோம். No need to wait for hours. பல மணி நேரங்கள் காத்திருக்க போவதில்லை. Right now. இப்பொழுதே When I say receive the Holy Spirit, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லும்போதே, at that time you will receive the Holy Spirit. அப்பவே நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். Like a blast of fire coming down. ஒரு பெரிய அக்கினி பந்தமே உங்கள் மேல் இறங்குவது போல் இருக்கும். Like a blast of breath blown upon your face. ஒரு பெரிய சுவாச காற்று உங்கள் முகத்தில் வேகமாய் ஊதுவது போல் You will இருக்கும். receive the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். And then open your mouth and speak in the language that is coming to you. உடனே உங்களுக்குள் இருந்து வருகிற மொழி வார்த்தையை நீங்கள் வாய் திறந்து பேச வேண்டும். Just open your mouth and speak a pure language will flow out. உங்கள் வாயை திறந்து பேசுங்க, சுத்தமான பாஷை தானாய் வெளியே பெருக்கெடுக்கும். Are you ready now? ஆயத்தமா நீங்கள்? Come on, lift up your holy hands. உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். Close your eyes now. கண்களை இப்பொழுது மூடிக்கொள்ளுங்கள். Don't think about anything else. வேற எதை பத்தி இப்ப யோசிக்காதீங்க. Don't try to speak in your own language. உங்க சொந்த தாய் பாஷையில பேச முயற்சிக்காதீங்க. Don't even say hallelujah, hallelujah, hallelujah. ஹalleluya ஹalleluya ஹalleluyaன்னு கூட சொல்லாதீங்க. Yes, repetition of hallelujah will not allow make you speak in unknown tongues. திரும்ப திரும்ப ஹalleluya ஹalleluyaன்னு சொல்றதுனால அது உங்களை அந்நிய பாஷையில பேச வைக்காதுங்க. Just open your heart. உங்க இருதயத்தை திறங்க போதும். Thank you, wonderful Lord Jesus. அதிசயமான ஆண்டவர் இயேசுவே நன்றி. Prepare your heart now. இருதயங்களை இப்பொழுது ஆயத்தப்படுத்துங்கள். Glorious Jesus. மகிமையான இயேசு. Wonderful Lord Jesus. அதிசயமான ஆண்டவர் இயேசு. Open your heart and tell him உங்க இருதயத்தை திறந்து அவர்கிட்ட சொல்லுங்க. how much you love him. எவ்வளவு அவரை நேசிக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். Purpose in your heart right now. இப்பவே உங்க இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. You will walk after him with a holy heart. பரிசுத்த இருதயத்தோடு எப்பவும் அவருக்கு பின்பாக நடப்பேன்னு முடிவெடுங்க. That you will love him with all your heart. உங்க முழு இருதயத்தோடும் அவரை நேசிப்பீர்கள் என்று உறுதி பூண்டுங்கள். Repent of all the wicked ways you have done. நீங்கள் கையாண்ட பொல்லாத துன்மார்க்க வழிகளுக்காக மனம் திரும்புங்கள். Repent for the sins that you may have committed. நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்காக மனம் திரும்புங்கள். Repent for walking away, going astray from the will of God. தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகி சோரம் போன தவறுக்காக மனம் திரும்புங்கள். Repent. மனம் திரும்புங்கள். Repent. மனம் திரும்புங்கள். Repent from your wicked ways. உங்கள் பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்புங்கள். Now cast away every unbelief that you are not worthy to receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள எனக்கு ஒரு தகுதியும் இல்லை என்று சொல்லுகிற அவிசுவாசத்தை எல்லாம் உங்கள் உள்ளத்தை விட்டு உதறி தள்ளுங்கள். Cast away that unbelief that you cannot get the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்காது என்று இருக்கிற அந்த அவிசுவாசத்தை வெளியே தள்ளி எறியுங்கள். Perhaps you may be praying for years to receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பல ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். And you have not received it. இன்னும் நீங்க அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். You may have come to the wrong conclusion that you are not worthy or fit to receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள எனக்கு அருகதையே இல்லை, எனக்கு தகுதியே இல்லை என்ற ஒரு தவறான முடிவுக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். Repent of that unbelief right now. அந்த அவிசுவாசத்துக்காக இப்பவே மனம் திரும்புங்கள். It is the desire of God to fill all his children with his spirit. தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் தம்முடைய ஆவியினாலே நிரப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாகும். So cast away all the unbelief. ஆகவே அவிசுவாசங்களை எல்லாம் அதம் பண்ணி விடுங்கள். Open your mouth and say, உங்க வாயை திறந்து சொல்லுங்க. Lord, I believe. கர்த்தாவே நான் நம்புகிறேன். Lord, I believe. நம்புகிறேன் ஆண்டவரே. I believe that it is your desire that I be filled with your spirit. நான் உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்பதுவே உம்முடைய விருப்பம் என்று நான் நம்புகிறேன். The Lord Jesus will stretch his hands and baptize you right now. இப்பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திருக்கரத்தை நீட்டி உங்களை அபிஷேகிப்பார். Are you ready now? இப்போது நீங்கள் ஆயத்தமா? I'm going to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். As soon as I say receive the Holy Spirit, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொன்னவுடனே you will be baptized right now. இப்பொழுது நீங்கள் அபிஷேகிக்கப்படுவீர்கள். Then open your mouth and speak in unknown tongues. உடனே உங்கள் வாயை திறந்து அந்நிய பாஷைகளிலே பேச வேண்டும். You will also open your mouth and speak in unknown tongues. நீங்கள்
நீங்களும் உங்கள் வாயத்திலிருந்து அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். Thank you, wonderful Lord Jesus. அதிசயமான ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி அப்பா. Glorious Jesus. மகிமையான இயேசுவே. Everlasting Father. நித்திய பிதாவே. Prince of Peace. சமாதான பிரபுவே. Wonderful Counselor. அற்புதமான ஆலோசனை கர்த்தாவே. Mighty God. வல்லமையுள்ள தேவனே. Prince of Peace. சமாதான பிரபுவே. Oh, Alpha and Omega. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. Oh, first and the last. முந்தினவரும் பிந்தினவருமே. Oh, he who was, who is, and he who is to come. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமானவரே. He who walks in the midst of the seven lampstands. ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவரே. He who has the seven stars in his hand. ஏழு நட்சத்திரங்களை தன் கரத்தில் ஏந்தி இருக்கிறவரே. He who has the fiery eyes. அக்கினிமயமான கண்களை உடையவரே. He who has the seven spirits. ஏழு ஆவிகளையும் உடையவரே. He from whose mouth a sword comes out. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பிரவாகிக்கிற வாயுடையவரே. Oh, Lion of the tribe of Judah. யூத ராஜ சிங்கமே. Oh, Lamb was slain from the foundation of the world. உலக தோற்றம் முதற்கொண்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே. Oh, Lord God Jehovah. ஓ யெகோவா தேவனாகிய கர்த்தாவே. Oh, Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவே. I have spoken to your people all the words that you put on my mouth to speak to them. இவர்களோடு பேசும்படி நீரடியேனின் வாயில் அருளிய வார்த்தைகளை எல்லாம் நான் இவர்களோடு பேசிவிட்டேன். And every one of them are now very desirous to receive your blessing. இப்போதும் இவர்கள் ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பெருமாஞ்சையில் இருக்கிறார்கள். And they have repented from all their wicked ways now. இப்போதும் தங்கள் பொல்லாத வழிகள் எல்லாவற்றிலிருந்து இவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். Now they are standing before you. இப்போதும் இவர்கள் உமக்கு முன்பாக நிற்கிறார்கள் அப்பா. Like the sacrifice that the prophet Elijah offered. எலியா தீர்க்கதரிசி செலுத்தின பலியை போலவே. Like the temple that King Solomon dedicated. சாலமோன் ராஜா பிரதிஷ்டை பண்ணின தேவாலயம் போலவே. They are desirous for your fire to come upon them. உம்முடைய அக்கினி தங்கள் மேல் இறங்கி வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். They are like the 120 disciples waiting for the rushing mighty wind. அந்த பலத்த காற்றுக்காக காத்திருந்த 120 பேர் போல இருக்கிறார்கள். As the prophet Elijah lifted up his hands. எலியா தீர்க்கதரிசி தன் கரங்களை உயர்த்திய போது I lift up my hands towards you. இன்றைக்கும் நான் உமக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன். As King Solomon lifted up his hands. சாலமோன் ராஜா தன் கரங்களை உயர்த்தியது போலவே I lift up my hands towards you. உமக்கு நேராக நான் என் கரங்களை உயர்த்துகிறேன். Lord, as you prayed unto the Father for the outpouring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்று கர்த்தாவே நீர் பிதாவிடம் வேண்டுதல் செய்தது போலவே. And as your word says, you will baptize your people with the Holy Spirit and with fire. நீர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உம்முடைய ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியே. So now I pray. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். In the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே. In the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே. In the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே. Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Now open your mouth and speak in unknown tongues. எப்பொழுதே உங்கள் வாயைத் திறந்து அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். Don't keep quiet. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டாம். Now open your mouth. உங்கள் வாயை திறங்கள். Oh, I see cloven tongues of fire coming down upon you. அக்கினிமயமான நாவுகள் உங்கள் மேல் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். I see fire from heaven coming upon you. வானத்திலிருந்து அக்கினி உங்கள் மேல் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். I see an invisible altar in the midst of your house. உங்கள் வீட்டின் மத்தியிலே தரிசனமான ஒரு பலிபீடத்தை பார்க்கிறேன். And I see the Lord Jesus standing there in the midst of your house and laying his hands upon you to receive the Holy Spirit. உங்கள் வீட்டு நடுவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்று நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் மீது தம்முடைய கரங்களை வைக்கிறதை பார்க்கிறேன். In the name of Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. People watching this anywhere in the world. உலகத்தில் எவ்விடங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஜனங்களே, receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். Now open
your mouth and speak in tongues. இப்பொழுது உங்கள் வாயை திறந்து அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். Open your mouth. உங்கள் வாயை திறங்கள். Don't keep quiet. சும்மா இருக்காதீர்கள். Don't mumble. நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். Even it is stammering words. அது திக்கு வார்த்தைகளா இருந்தாலும் சரி, Even 1 or 2 words. ஒன்று இரண்டு வார்த்தைகள் ஆனாலும் சரி, Keep on speaking. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்கள். The Holy Spirit has filled you now. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களை நிரப்புகிறார். Some of you may feel your tongue becoming hot. உங்களிலே சிலர் உங்கள் நாவு ஒரே உஷ்ணமாகிறதை உணரலாம். You feel the fire. அக்கினியை உணர்கிறீர்கள். Now speak. பேசுங்கள். Even if it is 1 word or 2 words. ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை ஆனாலும் பரவாயில்லை. Don't speak in your own language. உங்களுக்கு தெரிந்த பாஷைகளில் பேசாதீர்கள். Don't say hallelujah or amen. அல்லேலூயா ஆமென் என்று சொல்லாதீர்கள். Don't cry right now for your sins. இப்பொழுது உங்கள் பாவங்களுக்காக அழ வேண்டாம். Don't do that. அதெல்லாம் செய்யாதீர்கள். You already filled. நீங்கள் ஏற்கனவே நிரம்பி விட்டீர்கள். Open your mouth and speak. உங்கள் வாயை திறந்து பேசுங்கள். Thank you, wonderful Lord Jesus. அதிசயமான ஆண்டவர் இயேசுவுக்கு Come on, நன்றி. speak in unknown tongues. ரகமான ஹம்போரோ ஹோபோலா Open your mouth and speak. வாயை திறந்து பேசுங்கள். ரகதானா மோராபா. Thank you, wonderful Lord Jesus. அற்புதமான ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி. Come here. ரகமா. Come on, ரகமா. speak. பேசுங்கள் பேசுங்கள். Speak. தோமோனா ஹமாரஹோ. பேசுங்கள். Lead in the prayer. பேசுங்கள் 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 பேசுங்கள். Come on, speak. பேசுங்கள் பேசுங்கள். Speak. பேசுங்கள். I'm going to ask my 2 sons to lead you in prayer. இப்பொழுது இரண்டு மகன்கள் ஜெபத்தை எடுத்தும்படி கேட்கிறேன். Now open your mouth and speak. உங்கள் வாயை திறந்து பேசுங்கள். Now minister prophetically. ரகமான சிம்பரபியான மோரஹோ. Glory to God. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Keep on speaking. பேசிக்கொண்டே இருங்கள். Keep on speaking.